வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காட்சிகால பைரவி பைரவாபரம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிஷ்ணனம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபரம் சரணம் காசியாதேவகுரி தௌத்திரும் வினராமனகுரி திருப்பாரமபரம் சரணம் பரபம்ம ஸ்ரீபம்பரேஸ்வரி நரரி பாபாஜி திருடியாபரம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாசம் ஓமை ஸ்ரீட வேதாஸ்வரி ஓம் கிளிம் யோக பேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரீவேத பைரவம் திருடியாபரம் சரணம் ஓம் கிரி நம சிவாய भैरव शिवम तिथि विष्णु ददावारः नक्षत्र विष्णु देवसा योग सकर्णम श्री विष्णुमय जगद्गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा सुमा शिवरात्रि स्वाहा सुधा नमस्ते. இன்னைக்கு தேதி வந்து 24ஆம் தேதி 6ஆம் மாதம் 2022 செவ்வாய்க்கிழமை காலை மணி ஒரு 9:30 மணி போல ஒரு முக்கியமான காசி புவனேஸ்வரி பைரவர் ஆன்மீக தகவல். நான் வந்து இந்த சிராத்தத்தை பற்றி நான் எல்லாத்துக்கும் எளிய முறையில் லகுவாக எப்படி செய்வது, ஆண்களும் பெண்களும் 12 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகள் கண்டிப்பாக செய்யணும். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு 96 தடவை செய்யணும். ஆனால் 96 வகை இருக்குது. சிராத்தம் என்பது வந்து பிண்டம் வைத்து நம் முன்னோர்கள் ஆத்மாவுக்கு திருப்திப்படுத்த செய்கிற பூஜை, அதான் இந்த சிராத்தம். தர்ப்பணம் வந்து எளிய முறையில் செய்கிற தர்ப்பணம். எள்ளு மட்டும் வைத்து தண்ணியை வைத்து அதை மந்திரங்கள் 108 முறை நான் சொல்லிக் கொடுத்தால ஒரே காயத்ரி மந்திரம் சொல்லி கூட செய்யலாம். இரண்ய சிராத்தம்னு ஒன்று இருக்குது. இரண்ய சிராத்தம் என்பது வந்து என்னால் எதுவுமே முடியல, எனக்கு வசதியே இல்லை, சாதம் கூட என்னால் பிடிக்க முடியல, பிண்டம் கூட ஒரு பிடி சாதம் கூட முன்னோர்களுக்கு எனக்கு கொடுக்க முடியலன்னு சொல்கிறவங்க வந்து கட்டி எடுத்துகிட்டு போய் நல்லா புல்லு வெட்டி பசுமாட்டுக்கு கொடுப்பது சிராத்தம். அதே மாதிரி ஆலய குருமார்களுக்கு, வேதம் படித்த குருமார்களுக்கு ஒரு வேளை அன்னம் அளிப்பது இரண்ய சிராத்தம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல வேதம் படித்த குருமார்கள், வயசான குருமார்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு மறுபடி வாழையில போட்டு அவங்களுக்கு அன்னம் அளித்து அவங்களுக்கு வந்து வேஷ்டி துண்டு தட்சணை வச்சு கொடுப்பது வந்து இது வந்து இரண்ய சிராத்தம் சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. எதுவுமே கூட ஒரு பிடி சீனியாது ஒரு பிடி அரிசியாது எறும்புக்காவது போடுங்க, அதுவும் இரண்ய சிராத்தம். எதுவுமே முடியாதவங்க எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம முன்னோர்களுக்கு ஒரு பிண்டம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் முன்னோர்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் சிராத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கணவன் உயிரோடு இருக்கும் போது பெண்கள் சிராத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் பிண்டத்துமே தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து கணவன் உயிரோடு இருக்கும்போது மனைவிமார்கள் சிராத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்பா உயிரோடு இருக்கும்போது மகன் வந்து சிராத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்குது. அதனால பெண்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. பெண்களை பாதுகாக்க சொன்னாங்க. அந்த காலத்தில் வசதி இல்லாத நேரத்தில் பெண்களை பாதுகாக்குமா இருக்கணும் ஒரு பழக்கம் மாறி போய் இன்றைக்கி பெண்கள் எல்லா விஷயத்துலையும் ஒதுக்குறாங்க. இந்த சிராத்தம் வந்து ஆண்களும் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு. வேதங்களில் வந்து பெண்கள் வந்து சிராத்தம் கண்டிப்பாக செய்யணும். கர்ப்பசிரிகள் மட்டும் கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் மட்டும் மனைவிமார்களும் அந்த கணவன்மார்களும் சில குறிப்பிட்ட காரியங்கள் செய்யக்கூடாது, குறிப்பிட்ட கோயிலுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அது ஏன்னா அந்த குழந்தை வந்து கருவாக இருப்பதால் அந்த குழந்தைக்கு பாதகம் பண்ணும், யோகமாக பறக்காமல் போயிடுமேன்னு சொல்லி தான் இந்த வாக்குவாதங்கள் சொல்லி கொடுத்து சில ஒரு இடத்துக்கு போகிறாங்க, வாக்குவாதங்கள் பண்ணாங்கன்னா அந்த வயிற்றில் உள்ள கருவுக்கு அது வந்து தோஷமாக வரும் சொல்லி தான் இந்த பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மட்டும் கணவன்மார்களும் அந்த கர்ப்பமாக இருக்க பெண்ணும் சில முக்கியமான காரியங்கள் செய்யக்கூடாது, கவனமாக இருக்கணும்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லிச்சு. தவிர இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் பெண்களை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வருங்காலத்தில் இது எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள் படிக்கும் போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. ஆனால் இருந்தாலும் என்னோட குரூப்பில் உள்ளவங்க இப்போ சத்துவன் காசிக்கால பண்டார பைரவ் காட் மலேசியா உள்ளவங்க அந்த எல்லா பெண்களும் திருப்பக்கயிறு பூநூல் போட்டு அவங்க மறுபடி சாதம் பண்ணுவாங்க, ஹோமங்கள் செய்வாங்க, எல்லாமே செய்து நல்லா இருக்காங்க. சோம்பல் பட்டவங்க என்ன கற்றுக்காமல் இருக்காங்க. சோம்பல் பட்டவங்க சில பேர் இருக்காங்க, எதுவுமே செய்ய மாட்டேன் செய்கிறவங்கள சில பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்க நம்பிக்கை பாருங்களேன். இப்போ பாருங்கள், நானே ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த ஆடியோவை கேட்குறவங்க, இந்த டிக்டாக் கேட்குறவங்க கண்டிப்பாக அவங்க நம்பிக்கையான குருமாள்கிட்ட கேட்பாங்க, ஐயா இது உண்மை ஐயா ரவி குருக்கள் சொல்கிறது. கண்டிப்பாக அவர் சொல்கிற முடிவு தான் அவருக்கு நிரந்தரம். இல்லையா இது உண்மை தான், அவர் கூட கேட்டு செய்யுங்க, லகுவாக செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. இல்லை அதெல்லாம் அவர் சொல்கிறது போய் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னா நிப்பாட்டிடுவாங்க. பயம். ஏன்னா இப்போ தமிழக மத்தியில் வந்து இந்த வழிபாடு விஷயத்தில் பயம் இருக்கும். ஐயோ அது அடிச்சிருமா இது அடிச்சிருமா தோஷம் வந்துருமான்ட்டு. ஆனால் அம்பாளுக்கு சத்தியமாக சொல்ல, பைரவ சத்தியமாக சொல்ல, வேதங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும் எழுதப்படலை.
எல்லா ஜீவராசிகளுக்கும் வேதங்கள் எழுதப்பட்டது. அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக எல்லா வேதங்களும் எழுதப்பட்டது. ஒரு மனிதன் இறந்துட்டா அது வந்து ஆத்மா ரூபமாக தான் நம்ம பூமியை தவிர அது ஆண் பாகம் பெண் பாகம் சொல்லி சில பேர் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதாவது சாஸ்திரங்கள் அப்படி சொல்லலை. தயவுசெய்து பெண்கள் சிராத்தம் பண்ணலாம். அப்படி உங்கள் மனசு வந்து இல்லை சரியாக வரும்னா விட்டுருங்க, ஒன்றும் செய்யாது. அது உங்களோட நம்பிக்கை. எனக்கு வந்து வருங்காலத்தில் பிள்ளைங்கள் நம்மளை விட யோகமாக பிறக்கணும். ஏன்னா இந்த பித்ரு தோஷங்கள் வந்து பெண்கள் பிண்டம் கொடுக்காமல் இருக்கும்போது அவங்கள வயிற்றில் வர்ற குழந்தைங்களுக்கு வந்து தோஷமாக வருது. சில சூரியன் கெட்டு போயிருக்கார், சந்திரன் கெட்டு போயிருக்கார். அவங்க சில யோகத்தை அறிவிக்கும் போது நிறைய தடங்கள் ஏற்படுது. அவங்க முன்னேற்றம் அடையும் போது ஜாதகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. அதனால் இதை வந்து புரிஞ்சு அறிஞ்சு பெரியவங்கள் கேட்டு இது தயவுசெய்து இதை கற்றுக்குங்க. சரி, இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் வந்து நம்மளுக்கு வந்து ஆடி மாதம் பிறக்க போகுது. அதாவது அஷடா மாதம்னு சொல்லுவாங்க. அஷடா மாதம் தான் ஆடி மாதம். சமஸ்கிருதத்தில் அஷடா மாதம். ஆடி மாதம் என்னைக்கு பிறக்க போகுதுன்னா, இப்போ நாளைக்கு வந்து ஆணி மாதம் வர அமாவாசை. அது தர்ப்பணம் செய்யுங்க. என்கிட்ட கற்றுக்கிறவங்க தயவுசெய்து செய்யுங்க. இப்போ அடுத்து 17ஆம் தேதி 7ஆம் மாதம் ஆடி வந்து பிறப்பது. ஆடி வந்து அஷரா மாதம். அது வந்து தட்சிணாயனம் சொல்லுவாங்க. தட்சிணாயனம் 6 மாதம், உத்தராயணம் 6 மாதம். சமஸ்கிருதத்தில் இந்த ஜோதிட சாஸ்திரம் பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ தட்சிணாயன காலம் 6 மாதம், ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் காலகட்டம் இருக்கும். இப்போது சூரியன் வந்து கடகராசி சொல்லப்பட ஒரு கால் எடுத்து வைப்பார். இன்னைக்கு சொன்னால் 17ஆம் தேதி 7ஆம் மாதம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் வந்து எந்த ஒரு மாதம் பிறந்தாலும் அது வந்து சங்கராந்தி. அந்த மாதம் பிறந்த அன்னைக்கு கண்டிப்பாக சிராத்தம் பண்ணணும். முன்னோர்களை பாவித்து சிராத்தம் பண்ணணும். சரி, இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த 10 பிண்டத்தோட பொதுவான மந்திரத்தை நான் கொடுத்துட்டேன். தமிழ் மந்திரம் தான். அதாவது ஆத்மாவுக்கு உடல் இல்லை, உயிர் இல்லை, ஆத்மாவுக்கு சாப்பிட முடியாது, ஆத்மா வீட்டுக்கு வர முடியாது, வீட்டுக்கு வரவும் கூடாது. ஆத்மாக்கள் வீட்டுக்கு வரவும் கூடாது, வரவும் முடியாது. ஆத்மாவுக்கு பெயர் இல்லை. சில பேர் வந்து அவங்க பேர் சொல்லி தர்ப்பணம் பண்ணுறாங்க. அவங்க குருவோட உபாசனை மார்க்கம். அவங்க குரு என்ன சொன்னால் செய்யட்டும். இப்போ நான் சொல்கிறேன், என்ன குருவாக எடுத்துக்கிறவங்க செய்யுங்க, என்ன குருவாக ஏற்றுக்காதீங்க, செய்யாதீங்க, பரவாயில்ல. ஆனால் சரிவர செஞ்சு பலன் பார்க்கணும். அதான் என்னோட ஆசை. முடிஞ்சவர். ஏன்னா இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்து நீங்கள் நிறைய பேர் பலன் பார்க்குறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ரவி குருக்கள்னா எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ரவி குருக்கள்னா பைரவர் சிவசி ரவி குருக்கள் சொன்னாலே தெரியும். ரவி குருக்கள் சொன்னாலே பின்னால் பைரவர் வந்துடுவார். அது எல்லாத்துக்குமே தெரியும். சரி, இப்போ வந்து நான் 10 பிண்ட மந்திரத்தினால தமிழ் மந்திரம் நான் சொன்னேன். அதை பழைய ஆடியோவில் கேளுங்க டிக்டாக்ல. இப்போ வந்து பிண்டை எப்படி பிடிப்பது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அரிசி மாவு தண்ணி ஊற்றி அதில் வந்து கருப்பல் வெளியில் கொண்டு கலந்து லட்டு பரிசுக்கு நீங்கள் பிண்டம் பிடிக்கணும். பிண்டம் பிடிக்கணும். பிடித்து வைத்து 10 பிண்டத்துக்குள்ள மந்திரம் கொடுத்தா. இப்போ அடுத்தது பொதுவான மந்திரம். 5 மந்திரம் சொல்கிறேன். ஏன்னா மொத்தம் 20 மந்திரம், 30 மந்திரம். 30 மந்திரத்தில் வந்து 10 மந்திரம் நான் சொல்லிட்டேன் பொதுவான மந்திரம். அடுத்தது இப்போ 20 மந்திரம் இருக்குது. அதில் 5 மந்திரம் மட்டும் நான் சொல்கிறேன். அது தெரிஞ்சுங்க. எப்படின்னா பிண்டத்தை பிடித்து 10 மந்திரம் முடிஞ்ச பின் 10 மந்திரம் முடிஞ்ச பின் பிண்டத்தை எப்பயுமே வந்து இடது கையில் தான் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த உள்ளங்கையில் ஒரு பிண்டத்தை எடுத்து வைத்து அதுக்கு முன்னால் இப்போ கையை மூடணும். கையை மூடி அதில் வந்து கற்பல் வெள்ளல் வைத்து லேசாக தண்ணி விட்டு அது மேலே வந்து திருப்பியும் பிண்டத்தை வைத்து அது மேலே திருப்பியும் கற்பல் வெள்ளல் கொஞ்சம் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி தர்ப்பயாமி சொல்லும் போது இந்த இந்த கையை வந்து இப்படி சாய்ச்சி இந்த பெருவிரல் அப்படி எடுத்து இந்த வழியாக தான் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். இதுதான் பித்ருலோகம். பித்ருலோகம் இங்கே தான் இருக்குது. இடது கையில் பீச்சை கையில் உள்ளங்கையில் அந்த பிண்டத்தை எள்ளு தண்ணி வைத்து கற்பல் வைத்து அது வந்து அரிசியும் கலக்கலாம், இல்லை நெல்லும் கலக்கலாம், கோதுமையும் கலக்கலாம். கலந்து அது மேலே பிண்டத்தை வைத்து லட்டு பரிசு பிடிச்ச வச்சு மந்திரத்தை சொல்லணும். தர்ப்பயாமி சொல்லும்போது இந்த தர்ப்பயாமி சொல்லும்போது இந்த இந்த கையை அப்படி வளைச்சி இந்த பெருவரில் திறந்து இப்படி இந்த வழியாக தான் விடணும். இதுதான் சாஸ்திர முறை. தெரிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. தெரியாதான் அப்படி கற்றுக்கலாம். வாட்டி எல்லாருமே தப்பாக தான் செய்வாங்க. போக போக அது கற்றுக்குவாங்க எல்லாரும். சரி, இப்பயுமே வந்து எல்லாரும் வாட்டி செய்யும் தடுமாற்றம் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆரம்ப சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போ எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. சரி, இப்போ வந்து மந்திரம் வந்து சுவஹாதேவி நம்ம தர்ப்பயாமி தான் கடைசியாக இந்த மந்திரம் சொல்லணும். ஏன்னா இந்த சுவஹாதேவி தான் நம்ம கொடுக்குற பிண்ட பிரசாதத்தை கொண்டு போயிட்டு இந்த முன்னோர்களுக்கு சேர்க்கிறாங்க. எப்படின்னா பித்ரு தேவதா மூலிமா, பித்ரு தேவதா மூலிமா இந்த சுவஹாதேவி அக்னி பகவான், இது சுதாதேவி. அதான் கடைசியாக மந்திரத்தில் சுதாதேவி நமஸ்தர்ப்பயாமி சொல்லி அந்த நீர் மேலே வருது. இப்போ மந்திரம் 20 மந்திரத்து மந்திரம் வந்து உள்ளங்கையில் தட்டில் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. தட்டில் வந்து வாழையில் தப்புலாம் அடுக்கி
தப்பு பெண்ணாடிக்கு அருகம்புல் வைக்கலாம், மற்ற மூலிகை பில்லும் துளசியெல்லாம் வைக்கலாம். வச்சு கருப்பல் வெள்ளையில் கொஞ்சம் தூவிட்டு அதுக்கு மேலே 10 பிண்டத்தை சொன்ன மந்திரத்தை வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த பொதுவான நம்மளோட முன்னோர்களுக்கு உள்ள மந்திரம், இது ரொம்ப முக்கியமான மந்திரம். தமிழ் மந்திரம் தான், இல்லை தமிழ் தான். மந்திரம் ஓம் எமது வம்சத்தில் நல்ல கதி அடியாறுகளுக்காக முதல் பிண்டம் தர்ப்பணம் செய்கிறேன். ஓம் சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி சொல்லிட்டு அந்த பிண்டத்தை வச்சிருப்பீங்களா, தண்ணி லேசாக விட்டு கையை அப்படி இந்த விரலை அந்த கையை அப்படி வளைச்சி இந்த பெருவிரலை இது பண்ணி இப்படி போட்டுருங்க. இந்த பிண்டம் உருண்டி போய் அந்த தட்டில் விழுந்துடும். அப்போ எடுத்து அது மேலே வச்சிருங்க. தட்டு கீழே விழுந்துச்சு பிறகு பிண்டத்தை அடுக்கி வச்சிருங்க. மந்திரம் என்ன சொன்னால், ஓம் எமது வம்சத்தில் நல்ல கதி அடியாறுகளுக்காக முதல் பிண்டம் தர்ப்பணம் செய்கிறேன். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி. ரெண்டாவது பிண்டம் எடுத்து வைக்கும்போது வச்சுட்டு என்ன சொல்லணும்னா, ஓம் எமது தாயார் வம்சத்தில் நற்கதி அடியாதவர்களுக்காக இரண்டாவது பிண்டம் தர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி சொல்லிட்டு திருப்பியும் அந்த ரெண்டாவது பிண்டத்தை இந்த கையை லேசாக வலிக்கும் போது பெருவெட்டை திறந்து இது விடணும். திருப்பியும் தண்ணி விடலாம். அப்படி கையை அப்படி மூடி திருப்பி தண்ணி விட்டு அந்த ஏன்னா கருப்பல் வெள்ளி கொஞ்சம் இருக்குன்னா ஒட்டிக்கிட்டு அதை அப்படியே இறங்கும் கீழே. மூணாவது பிண்டம், ஓம் உறவினர்கள் வம்சத்தில் நல்ல கதி அடையாதவர்களுக்காக மூன்றாவது பிண்டம் தர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமின்ட்டு அதே மாதிரி வைக்கணும். நாலாவது பிண்டம், ஓம் பற்கள் முளைக்காத பருவத்துள்ள சிசுக்கள் நல்ல கதி பெற நான்காவது பிண்டம் தர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி சொல்லி நாலாவது பிண்டம் வந்துடும். ஐந்தாவது பிண்டம் ஓம் சாஸ்திர விதிப்படி அக்னி தனகம் செய்யப்படாதவர்களுக்கு மாத்ரு பித்ரு மேத வேத சம்ஹரணம் செய்யப்படாதவர்களுக்கு துர்மரணம் அடைந்தவர்களுக்கு நற்கதி கிட்ட ஐந்தாவது பிண்டம் தர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி சொல்லி அந்த பிண்டத்தை வச்சு தண்ணி ஊற்றி திருப்பியும் இந்த கையை வளைச்சி புதுவெள்ளத்தை திறந்து விடுங்க. அப்போ மேலே கொஞ்சம் கருப்பில் ஒட்டிட்டுலாம் திருப்பி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி திருப்பி தண்ணி இப்படி ஊற்றி மேலே நீங்கள் இது பண்ணலாம். அப்போ மொத்தம் 15 மந்திரம் நான் சொல்லிட்டேன். மொதல் 10 மந்திரம், இப்போ 5 மந்திரம், அடுத்த 5 மந்திரம், அதுக்கு அடுத்த 5 மந்திரம், அதுக்கு அடுத்த மொத்தம் இந்த அம்மாவை அந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக இந்த தர்ப்பண விஷயத்தை நான் ஓரளவு முடிச்சாதான் எல்லாரும் கற்றுக்குவீங்க. ஆரம்பத்தில் நான் பைரவ வழிபாடு சொல்லி கொடுக்கும்போது எல்லாரும் 2008 சொல்லும்போது ரொம்ப பிரச்சனைகள் பண்ணாங்க. பைரவர்னு ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு இந்த மாதிரி பூசணிக்கால விளக்கேற்றமான கேட்டாங்க, எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. பைரவர் உண்மை, பைரவர் தான் 9 நவக்கிரத்துக்கு அதிபதி, அவர் தான் காலச்சக்கர அதிபதி. அவரை கும்பிட்டாதான் நவக்கிர தோஷங்கள் நம்மகிட்ட விலக முடியும், ஜெயிக்க முடியும் சொல்லி நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு சிராத்தம் சொல்லி கொடுத்தேன். அதுவும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் செய்து பலன் பார்த்தவங்க அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம சொல்லிக் கொடுக்க யாருக்கா குறை சொல்கிறதும் இருக்காங்க, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நம்ம சொல்லிக் கொடுத்து நல்லா கற்றுக்கிட்டவங்க உதவி இருக்கிறனால இப்போ நல்லா கற்றுக்கிட்டாங்க, நல்லா செய்கிறாங்க. நம்பிக்கொழுவு செஞ்சு பலன் பார்த்துக்கிட்டு வராங்க. வாரத்துக்கு ஒரு முறை செய்கிறாங்க, 2 வாரத்துக்கு ஒரு முறை செய்கிறாங்க. அப்புறம் சமண்டிகண்டம் சொல்லிக் கொடுத்தேன். சமண்டிகண்டம் ஒருத்தவங்க இறந்துட்டால், தப்பா வச்சுக்காதீங்க, சாஜ்யம் இறந்துட்டால், சாஜ்யம் வைரஸ் அடிச்சுட்டா அவங்களுக்கு எப்படி ஹோமங்கள் செய்யுது, எப்படி 13 நாள் பூஜைக்குது, எப்படி பிண்டம் வைப்பது, அவங்க ஆஸ்தியை தண்ணில் போய் கொட்டாதீங்க. அது எப்படி கலச கும்பத்தில் வச்சு, அதாவது ஆஸ்தி கும்பத்தை வச்சு வெங்கலத்தில் செய்யப்பட்ட அந்த மூடி மாதிரி மூடுவாங்க. அந்த காசியில் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். அதை வச்சு எப்படி ஒரு வருஷம் பூஜிக்கணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்து ஆரம்பம் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. இப்போ உண்மைதான், ஆஸ்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆஸ்தி தண்ணில் கொட்டக்கூடாது. ஏன்னா அந்த அசுத்தமான இடத்துல போய் அந்த எலும்புகள் பட்டுச்சு சொன்னால் அது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது சொல்லி ஏற்றுக்கிட்டு இப்போ என்னோட குரூப்பில் உள்ளவங்க செய்கிறாங்க. மற்றவங்களும் எப்படி எனக்கு தெரியல, என் நம்பிக்கை உள்ளவங்க செய்கிறாங்க. தப்பான ஒரு வழிபாடு எந்த குருவும் சொல்லி கொடுக்கக்கூடாது இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லணும். கேட்கறது அவங்க இஷ்டம், அதான் என்னோட தர்மம். இப்போ நேற்று ஒரு குருக்கள் கேட்டிருந்தால தலைச்சம்பிள்ளை மெயினா என்ன, தலைச்சம்பிள்ளை மெயினா அது பரிபாசை. அது உண்மையான அர்த்தம் தென்னம்பிள்ளையில் எடுக்கப்படுற தேங்காய், முதல் தென்னம்பிள்ளையில வர தேங்காய் எடுத்து அதில் திருவண்ண பால்லேருந்து எடுக்கிற எண்ணெய்க்கு பேர் தான் அந்த எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெயில் எடுக்கப்படுற அஞ்சனம் செய்யப்படுற அஞ்சனம் பேர் தான் தலைச்சம்பிள்ளை மை. எல்லாமே பரிபாஷை. இப்போ ஆள் மடக்கே சொல்கிறாங்க இல்லையா சமஸ்கிருதத்தில் பரிபாஷை. அது உண்மையான ஆள் மடக்கினா என்ன சொல்லுங்க பாப்பா? நாய் உருவி செடிக்கு பேர் தான் ஆள் மடக்கி.
சில பேர் ஆள் மணிக்குன்னா 6 மணிக்குன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ யானை வணங்கின்னு சொல்கிறாங்க, யானை வணங்கின்னு சொல்கிறாங்க. யானை வணங்கிக்கு இன்னொரு பேர் என்ன? எரிஞ்சு மொழி. இதெல்லாம் வந்து முக்கியமான மூலிகை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரிஷிகளை வந்து மறைமுகமாக சொல்லி வச்சது வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த ஆள் இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இப்போ நான் அந்த வம்சத்தில் குருமார்கள் வம்சத்தில் இருப்பதா, பண்டார குருமார வம்சத்தில் இது விஷயங்கள் எனக்கு நான் தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சிராத்தம் வந்து நல்லா நீ கற்றுக்கணும். ஏன்னா ஆடி மாதம் வர அமாவாசை, புரட்டாசி மாதம் வர அமாவாசையும், மகாலய அமாவாசையும், தை மாதம் வர அமாவாசையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். தட்சிணாகாயிரம் சூரிய பகவான் வந்து கடகராசியிலிருந்து தை மாதத்துக்கு, அதாவது மகர ராசி வரைக்கும் பயிற்சி பண்ணுவார், மாறிக்கிட்டு போவார். அப்போ இதில் வந்து நீங்கள் கொடுக்குற இந்த சிராத்தத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு வந்து, அதான் ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்கிறேம்மா, அதாவது ஒரு குடும்பத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கம்மா, தப்பாக நினச்சிக்கிறீங்க, என்னோட கருத்து இல்லை, இது உண்மையான சம்பவங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா கொஞ்சம் சிரமப்பட்டு இறந்தாலும் சரி, 40 வயதுக்கு மேலே குடும்பத்தில் துர்மரணம் அடைஞ்சாலும் சரி, அடிப்பட்டு இருந்தாலும் சரி, 40 வயதுக்கு மேலே குடும்ப வளர்ச்சி குறைஞ்சாலும் சரி, இதெல்லாம் மாத்திரு பித்ரு தோஷம். காரணம் நம்ம சரிவர முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்து சிராத்தம் பண்ணாத ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக நம்ம வந்து இந்த தோஷம் நம்மளுக்கு வரும். இதுக்கு வந்து மாத்திரு பித்ரு தோஷம். அதனால தான் என் அழகி சொல்லுவேன், தயவு செய்து உங்கள் நம்பிக்கையான குருமார்கிட்ட வருஷத்துக்கு ஒரு முறை 500 பிண்டம் எடுத்து வைத்து திலா யாகம் செய்யுங்க. மாத்திரு பித்ரு பிண்ட தர்ப்பணம் திலா யாகம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா வழிபாட்டுக்கும், எல்லா பூஜைக்கும் முதல் பூஜை வந்து முன்னோர் வழிபாடு சிராத்தம் தான். இது நான் சொல்ல வேதமே சொல்லுது. யார் ஒருத்தவங்க சிராத்தம் சரிவர செய்யாதவங்க, திலா யாகம் சரிவர செய்யாதவங்களுக்கு வந்து இற வழிபாடு பூர்த்தி ஆகாது, இற வழிபாடு பூர்த்தி ஆகாது. அதே மாதிரி ஒரு குருக்கள் கேட்டிருந்தார், அதாவது பிராண தேவதைகள் வந்து ஒரு வகை இருக்குது, உபதேவதைகள் ஒரு வகை இருக்குது. இப்போ இந்த பிராண தேவதைகள், உயிர் தேவதைகள் சொல்லுவாங்க, அதான் ஆதி. இது ஆதி தேவதைகளுக்கு தான் வந்து ஆகமம் உண்டு. இந்த உபதேவதைகள் உப ஆகமங்கள் இருக்குது. இப்போ வச்சுங்களேன், இப்போ ஒரு பெண்மணி மாரியம்மனை கும்பிட்றாங்க, காளியை கும்பிட்றாங்க, சந்தோஷம் கும்பிட்றாங்க. ஆனால் வேதங்கள் படித்தவங்களுக்கு என்ன தெரியும்னா, இப்போ நீங்கள் காளி மாதா கும்பிட்டாலும் சரி, மாரியம்மனை கும்பிட்டாலும் சரி, துர்கா, இவ்வளோ உபதேவதைகள் சொல்லுவாங்க. இப்போ இது உபதேவனை கும்பிட்றதுக்கு முன்னால் பிராண தேவதைகள் மந்திரத்தை ஒரு புவனேஸ்வரி அம்பாளையோ, இல்லை சரஸ்வதியையோ, இல்லை லட்சுமி தேவியோ அந்த மந்திரத்தை நீங்கள் முதல் 108 முறை சொல்லிடணும். சொல்லி தான் பிறகு தான் மாரியம்மன் மந்திரமோ, சீதாலா தேவின்னு சொல்லுவாங்க மாரியம்மனுக்கு, உப ஆகமத்தில் உண்டு. அவங்க துர்கை மந்திரமோ இல்லை காளி மந்திரமோ சொல்லணும். ஒரு குடும்பவாசிகள் ஆணும் பெண்ணும் நேராக உபதேவதைக்கு போகக்கூடாது. மந்திர உபாசனை எடுத்தவங்களுக்கு இது விவரம் தெரியும். வச்சுங்க, இப்போ வந்து ஒரு முருகன் மந்திரத்தை சொல்கிறாங்க வச்சுங்களேன், கண்டிப்பாக பைரவர் மூல மந்திரத்தையோ பைரவருடைய காயத்ரி மந்திரம் 108 வாதி சொல்லணும். சொன்ன பிறகு தான் மற்ற தேவதைகள் மந்திரத்துக்கு போகணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இது மந்திர தீட்சை பெற்றவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப பேருக்கு இந்த விவரம் தெரியும். அதுவும் நம்ம முக்காசி பேர் மலேசியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உபதேவதைகளை தான் கும்பிட்றாங்க விரைவாக. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து எஸ்டேட்லேருந்து வந்தாங்க, எல்லோரும் மாரியம்மன், காளி, துர்கா, அவங்களுக்கு தெரிஞ்ச கடவுளை வச்சுட்டாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு தான் தெரியும். எல்லா ஆகமங்கள் வேதங்கள் படித்த வெளியே அவங்க தெரிஞ்சவங்க கரெக்டாக கும்பிடுவாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு அம்பாலை நீங்கள் கும்பிடும் போது அந்த அம்பாள் உபதேவதைகளா இல்லை பிராண தேவதைகளா மூல தேவதைகளா முதல் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு மூல தேவதைகள் ஒரு தெய்வத்தை நீங்கள் கும்பிடணும். இப்போ வந்து லலிதா பரமேஸ்வரி மூல தேவதை, பூரீஸ்வரி மூல தேவதை, பிராண தேவதை சொல்லுவாங்க, மகாலட்சுமி பிராண தேவதை, மூல பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. அந்த தேவ மந்திரங்களை முதல் நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா எதுவும் இருக்கணும். விநாயகர் மந்திரத்தை 108 முறை சொல்லி விநாயகரையே பிரதானமாக கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் உபதேவதைகளுக்கு டேரெக்டாக உபதேவதைக்கு போகக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். இதே வாராகி அம்பாள் உபதேவதை தான். வாராகி அம்பாள் பிராண தேவதை இல்லை. வாராகி மட்டுமே கும்பிடக்கூடாது குடும்பவாசிகள். இப்போ நான் சொல்லும் போது யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கும்பிட்டு பாதிப்பு அடைஞ்சால் தெரியும் உங்களுக்கு. பாதிப்பு என்னென்னா பலன் முழுமையாக கிடைக்காது குடும்பவாசிகள். இதே வந்து ஒரு குருக்கள், ஒரு சன்னியாசிகள், குடும்பத்தில் இல்லாதவங்க எப்படி வேணால் கும்பிடலாம். நான் அதை குறை சொல்ல மாட்டேன். இப்போ இந்த விஷயம் கூட உங்கள் மனசு ஏற்றுக்கிட்டா நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. அது உண்மை, நான் சொல்கிற விஷயம் உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எடுத்துக்கலாம், பரவாயில்ல விட்டுருங்க. நான் யாரையும் வந்து டிக்டாக்ல பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ஆன்மீகத்தில் உள்ள விஷயத்த மற்றவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது, குருமார்கிட்ட கற்றுக்கிட்டது, சில விஷயங்கள் உண்மையாக நான் பார்த்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து சில பேர் வாராகி அம்பாளை மட்டும் மந்திரத்தை ஒண்டி சொல்லுவாங்க குருவாசி. அப்போ சொல்லவே கூடாது.
மகாலட்சுமி மந்திரத்தையோ புவனேஸ்வரி அம்பாள் மந்திரத்தையோ 108 முறை சொன்ன பிறகு தான் வாராகி அம்பாள் மந்திரத்தை சொல்லணும். குடும்பாசிகளுக்கு மட்டும் தான் சொல்கிறது கணக்கு. இதே சன்னியாசிகளுக்கோ இல்லை குருக்களுக்கோ இது பொருந்தாது. அதனால் அவங்க எப்படி வேணால் கும்பிடலாம். குடும்பாசிகளுக்கு மட்டும்தான் சில விதிமுறைகள் எழுதியிருக்காங்களே தவிர மற்றவங்களுக்கு அது எழுதப்படலை. இப்போ வந்து சன்னியாசி எப்படி வேணால் கும்பிடலாம், வீட்டில் பெரிய மாரியம்மன் வச்சு கூட கும்பிடலாம். அதான் ஏன்னா குடும்பம் இல்லை, அது எப்படி வேணால் கும்பிட்டா எந்த பாதிப்பும் நல்லது அவங்களும் சேர்ந்தது இல்லையா. அதே மாதிரி தான் எந்த ஒரு வழிபாடும் நம்ம வந்து ஒரு குருமார்கிட்ட சரிவாக கற்றுக்கிட்டோம், முறைப்படி செய்யுங்க, பலன் பார்க்கலாம். அதே மாதிரி அடிக்கடி சொல்லுவேன், பெண்கள் மகாலட்சுமி அம்சம், மொட்டை அடிக்காதீங்க, முடி எடுக்காதீங்க. அடிக்கடி நான் சொல்ல ஒரே ஒரு தான், ஏன்னா அது பெரிய பாதிப்பில் முடியாது. சொன்னால் சில பேர் கல்யாணம் பண்ண பெண்களாவது இதை கேளுங்க. கல்யாணம் முடிக்காதவங்க எப்படி வேணால் செஞ்சுட்டு போகிறாங்க. கல்யாண குடும்பத்தில் உள்ள பெண்கள், கல்யாணம் முடிச்ச பெண்கள் தயவு செய்து முடி எடுக்காதீங்க. அது வந்து மகாலட்சுமி நம்மளை விட்டு விலகுவாங்க. மகாலட்சுமி நம்மளை விட்டு விலகுவாங்க. இது வந்து சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிய வரும். அதே மாதிரி நம்ம இப்போ 5 பிண்டத்தை முடிச்சுட்டேன், அடுத்த இன்னொரு 5 பிண்டம் இருக்குது, அடுத்த இன்னொரு 5 மொத்தம் 20 பிண்டம். இந்த 20 பிண்டத்தில் பொதுவான பிண்ட தர்ப்பணம் இது. ஒரு குடும்பாசிகளுக்கு உள்ள பொதுவான பிண்ட தர்ப்பணம். இல்லை 5 பிண்டம் முடிச்சுட்டேன், இன்னும் 15 பிண்டம் இருக்குது. நான் சொல்லணும்னா காசிகார பைரவி, பைரவர் அர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம் மந்திரி, நமசிவாய பைரவ சிவம். ரெண்டாவது வந்து நேற்று நான் வந்து என்னோட டிக்டாக் ஆளு கீழே வந்து சரஸ்வதி மூல மந்திரம் சொல்லி எழுதியிருப்பேன். அது பிள்ளைங்களுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. நம்மளுக்கெல்லாம் குலதெய்வம் வந்து கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் தான். வேதத்தில் குலதெய்வம் வந்து பிரம்மதேவன், சரஸ்வதி தெய்வம். காசிகார பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம், நமசிவாய பைரவ சிவம்.